श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमाय नमः। தேசிகாய நமக. அஸ்மத்குருபியோ நமக. அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி, தென்னங்கை தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி, பொன்னச்சகடம் முதல்தாய் புகழ் போற்றி, கண்ணு குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்ன உன் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான், இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். श्रीमते रम्यजामात् महेन्द्र महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रे नित्यमंगलम् मंगलम् कौसलेन्द्र महनीय गुणाब्दये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगलम् वृंदावन निवासाय बलरामानुजाय च रुक्मणी प्राणनाथाय पार्थसूताय मंगलम् अस्तु श्रीतन कस्तूरी वासना वासितोरसे श्री अस्तिगिरिनाथाय देवराजाय मंगलम् स्वतिष्ठ मालिका बंध गंध बंधुर जिष्णवे विश्वचित्त तनूजाये गोदाय नित्यमंगलम् कीलक्रिया महापुर्यां ताम्रपर्णे उत्तरे तटे श्रीतिन्द्रने मूलदाने षडकोपाय मंगलम् श्रीमद्महाबोधपुरे श्रीमद्केशवयज्ञनग कान्तिमध्यां प्रसूताय यज्ञराजाय मंगलम् मंगलाशासन भरैर्मदाचार्य पुरोगमैः सर्वैच्छपूर्वैराचार्यैः सत्कृदायास्तु मंगलम्. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. जय श्री कृष्ण. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரொம்ப அழகா இருந்தது. ஜெயஸ்ரீஜி ஒன் டே நீ கிளாஸ் இருக்கல தெரியல, பட் ஒன் டே நீங்க வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்களுக்கு எல்லாரும் கத்து கொடுக்கணும். தியான ஸ்லோகா சரி, நான் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன். நான் கூட சொல்லுவேன் சார். இல்ல டெய்லி யாருக்குன்னு ஒண்ணு நியமிச்சிருக்கா தியான ஸ்லோகா? அது சுயாதாஜா கையில தான் இருக்கு, எங்க கையில ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க சுயாதாஜி, நாளைக்கு சுபாஷினிஜியோட எடுக்கலாம். ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवती अष्टादशाध्यायिनी मम्बत्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी. பியூட்டிஃபுல்மா, தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்து. Thank you, sir. இன்னைக்கு அஞ்சாவது அத்தியாயம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். மங்களம் பாடிட்டு 4வது அத்தியாயத்துக்கு மங்களம் பாடிட்டாங்க ஜெயஸ்ரீஜி. அதனால இன்னைக்கு 5வது அத்தியாயம் ஆரம்பிக்க போறோம். கர்ம சந்நியாச யோகம். அதுல இருந்து 10வது ஸ்லோகமும் 29வது ஸ்லோகமும் நம்ம வந்து பிரார்த்தனையா எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகழகான ஸ்லோகங்கள். அதை சொல்லிட்டு அப்புறமா நம்ம என்னோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ब्रह्मण्याधाय कर्माणि संगं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा भोक्तारै यज्ञतपसां सर्वलोकमहेश्वरम् सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. இது வரைக்கும் நம்ம 4வது அத்தியாயத்துக்கு முடிச்சிருக்கோம். 5வது அத்தியாயத்துக்கு போறோம். 4வது அத்தியாயத்துல பார்த்தேன்னா ஞானமும் அதை விட்டு கொடுக்கறதும் அதை பற்றி பகவான் சொல்றார். ஞானியா இருக்கிறவா தன்னோட கர்மங்கள் எல்லாத்தையும் ஞான அக்னியில அது எல்லாத்தையும் எரிச்சிடுறா அப்படிங்கிறார். 19வது ஸ்லோகத்துல யஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மாணன் தமாஹு பண்டிதம் புதாகா. பண்டிதா இருக்கிறவா இந்த மாதிரி பண்றார் அப்படிங்கிறார். அதே மாதிரி
எந்த மாதிரி ஞானிகள் தன்னோட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுறாளோ, தன்னோட அங்கங்களை வெறும் தன்னோட கர்மங்கள் எல்லாமே தன்னோட உடம்ப பாத்துக்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டு இருக்காளோ, அவ ரொம்ப சிரேஷ்டமானவாறு சொல்லிக்கா. நிராசீரியத சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக ஷாரீரங் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம் அப்படிங்கிற. அதே மாதிரி யாரு தன்னோட பிராரப்த கர்மா ஏதோ இருக்கோ அதுலயே அதை வச்சுட்டே அந்த கர்மங்களை பண்ணிண்டு ஆனந்தமா இருக்காளோ, அதனால எது வருதோ அது எல்லாத்தையும் கண்டுக்காம இருக்காளோ, இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஞானிகள் அப்படிங்கிற. எதிர்ச்சாலா அசந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சர சமசித்தா உபசித்தௌ ச கிருத்வாபின நிபத்தியதே. சோ இந்த மாதிரி எல்லாம் கேட்டேன்னா இது ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கிறது இருந்தா நல்லது அந்த மாதிரி தோன்றது. ஆனா கடைசியில 42ஆம் ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொல்ற உத்திஷ்ட, எழுந்துன்னு சண்டை போடு, உன் கர்மங்களை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சோ அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பங்கள் வந்துட்டே இருக்கு. எந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு. ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சன்னியாசியா இருக்கிறதும் கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிறதும் இது ரெண்டும் ஒரு வே ஆஃப் லைஃப் தான், லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி சன்னியாசி மாதிரி இருக்கிறது ஆர் கர்மங்கள் ஒரு சம்சாரியா இருக்கிறது, கர்மங்கள் பண்றது, இது ரெண்டும் ஒரு மாதிரி நம்ம வாழற விதம். அது சன்னியாசி மாதிரி இருக்கிறது ஆசிரம சந்நியாசா, அண்ட் கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கிறது கர்ம யோகம். ஆசிரம சந்நியாசா அது ஆசிரம சந்நியாசம் சாங்கிய யோகம். கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கிறது கர்ம யோகம். இப்ப எல்லாருக்கும் கர்ம யோகம் சாங்கிய யோகம் எதுன்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 சாப்டர் முடிச்சாச்சு. சாங்கிய யோகம், ஆசிரம சந்நியாச யோகம் இதெல்லாம் நான் இது இல்ல, நான் பண்ணல, நான் கர்த்தா இல்ல, எனக்கும் இந்த உடம்புக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பண்றது சாங்கிய யோகம். கர்மங்களே பண்ணிட்டு அதுல இருக்கிற துவந்தத்தை விட்டுட்டு அதுலயும் சுகம் வருதோ துக்கம் வருதோ அதை கண்டுக்காம, ஜெயிக்கிறோமா தோல்வி போடுறோமா அதெல்லாம் பார்க்காம, அதோட பலன் என்னதுன்னு எதிர்பார்க்காம, இந்த கர்மங்கள்லாம் இந்த உடம்பு நம்ம பிராரப்தமா வந்திருக்கு, இதெல்லாம் பண்றதுக்கு இந்த பிரகிருத்திலேருந்து இருக்கிற பொருள்களை வச்சுட்டு பிரகிருத்தியோட கொடுத்த தேகத்தினால நம்ம பண்ணிட்டு பிரகிருத்திக்கே திருப்பி கொடுக்கறது, இன்னொருத்தருக்காக தனக்காக பண்ணாம உலகத்துக்காக பண்றது. சமத்துவம் யோக உச்சத்தை சமத்துவமா பண்றது, இது கர்ம யோகம். ஆனா அவர் சன்னியாசியா இருக்கிறது, அவர் காரியம் பண்ணிட்டு உலகத்துல இருக்கிறது, இது ரெண்டுத்துலயும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு காரியம் பண்றதுதான். அந்த ரெண்டுத்துலயுமே நம்ம ஒரு கர்த்தாவா தான் இருக்கும், ஒரு சாம்சாரியா தான் இருக்கும். சன்னியாசம் எடுத்தவங்க தான் சம்சாரியா இல்லைன்னு இல்லை, சன்னியாசியா எடுத்துட்டு இருக்கிறதுல ஒண்ணும் அர்த்தமே இல்லை. சோ எந்த மாதிரி இருக்கோங்கிறத பொறுத்து இல்ல, எந்த மாதிரி அந்த கர்மத்தை பண்றோங்கிறது தான். சன்னியாசியா இருந்து சன்னியாசிகளுக்கான காரியங்கள் பண்றது ஒரு சாங்கிய யோகத்தோட பண்ணிட்டு இருந்தா அது வேற விஷயம். கர்ம சம்சாரியா இருந்துட்டு கர்மங்களை தனக்கில்லைன்னு பண்றது இருக்கிறது கர்ம யோகம். சோ தனக்கில்ல அப்படின்னு ஒரு சாங்கிய யோகி அவர் கர்மயோகி எந்த மாதிரி பார்த்துட்டு இந்த கர்மங்களை விட்டு கொடுக்குறாளோ அது அப்ப அவ பண்ற கர்மங்கள்லாம் கர்மங்களே இல்லை, அதவா உடனே அவர் அகர்த்தாவா ஆயிடுறா, அகர்மணம் தான். ஏன்னா தான் பண்றது இல்லை, அப்படின்னு அபோக்தாவா ஆயிடுறது, தான் அதோட பலன்
அனுபவிக்கிறது இல்லைன்னு. அதனால அவ அசம்சாரியா ஆயிடும். சம்சாரில இருந்து அசம்சாரியா ஆயிடும். So, இந்த உடம்ப தேகத்தை தியாகம் பண்ணி துறவின்னு இருக்கிறவா தான் சன்னியாசி. அதான் ஞான கர்ம சந்நியாசி. சோ அந்த தேகத்தை விட்டுட்டு தேகத்தை துறவிட்டு கர்மங்கள் பண்ணது ஞான கர்ம சந்நியாசியா இருக்கிறது. அவ வந்து நம்ம மாதிரி சாதாரணமா உலகத்துல வாழ்ந்துட்டு கர்மங்களை பண்ணிட்டு இருக்கலாம். நார்மல் லைஃப் எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா ஆசிரம சன்னியாசி இருக்கிறவா, ஆசிரமத்துல சன்னியாசியா இருக்கிறவா வெறும் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த துணிமணி போட்டுக்க மாட்டேன், இந்த மாதிரி நிராகாரமா இருப்பேன், அந்த மாதிரி இருக்கிறதுனால வெறும் ஒரு பிசிக்கல் துறவருது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஞான கர்ம சன்னியாசி. சோ என்ன சொல்றாருன்னா, பகவான் இந்த உலகத்திலேயே இருந்துட்டு, இந்த சொசைட்டிலேயே இருந்துட்டு, இந்த லோகத்தோட இருந்துட்டு, இந்த பூலோகத்தோட இருந்துட்டு ஞான கர்ம சன்னியாசியா ஆகணும் அப்படின்னு தான் பகவான் வந்து அர்ஜுனன்ட்டு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அர்ஜுனனுக்கு அது புரியறது இல்லை. சன்னியாசின்னா அவர் உடனே எல்லாத்தையும் தர வேண்டும், ஹிமாலயில போய் உட்காந்து குகையில போய் உட்காந்து சன்னியாசி ஆயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சன்னியாசி சன்னியாசி சொன்னா அவருக்கு அர்ஜுனனுக்கு அதான் தோன்றது. சன்னியாசி சன்னியாசி ஆகணும்னா நம்ம அந்த மாதிரி சன்னியாசி ஆகணும். பகவான் அப்படி சொல்லல. அதனாலதான் பகவானுக்கு அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றதுல சம்சயம் வந்துட்டே இருக்கு. சோ இந்த 5வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சும் அர்ஜுனனுக்கு இந்த சம்சயம் தான் வருது. என்ன மாதிரி நான் இருக்கணும்? எப்படி ஒருத்தர் வந்து தன் கர்மங்கள் பண்ணிட்டு தன் கர்த்தவியம் பண்ணிட்டு அகர்த்தாவா இருக்க முடியும், பண்றத பண்ணாதவாளா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிற முதல் ஸ்லோகத்துல. அதுக்கு பகவான் ஒண்ணு இந்த மாதிரி 2 விதமான லைஃப் ஸ்டைல் இருக்கு, 2 விதமா வாழறதுக்கு வழிகள் இருக்கு. இதேதான் 3வது அத்தியாயத்திலையும் சொல்ற. அண்ட் 2 மாதிரி விதமான இது பண்ணாலும் நமக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனா 2 மாதிரி வாழ்க்கையிலயும் ராகத்வேஷத்தை விட்டுண்டு தன்னையே புரிஞ்சுட்டு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால பகவான் வந்து நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு கர்மயோகம் பண்றதுதான் சரியான வழி. ஏன்னா இந்த சந்நியாச வழி இல்ல போறது வந்து சாங்கிய வழியில போறது வந்து அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும். ரொம்பவே நம்மளுக்கும் நமக்கும் இந்த தேகத்துக்கும் தேகிக்கும் இருக்கிற வித்தியாசங்கள்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாத்துமே ஒரு துறவின் இருக்கணும், எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கணும், தேகத்தை துறவரணும். இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப மெச்சூரிட்டி வேணும். அதனால நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கு கர்மயோகம் தான் சரியானது அப்படின்னு முதல் 6 ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்த 6 ஸ்லோகத்துல கர்மயோகம் பத்தி சொல்லி அந்த கர்மயோகம் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது, கர்மயோகி எப்படி தன்னோட மனசாலையும் சரி உடம்பாலையும் சரி எல்லாத்துமே பகவான்கிட்ட கொடுத்துட்டு அதோட பலனை எதிர்பார்க்காம இருக்கா. அந்த மாதிரி பலன் இல்லாம இருக்கிறதுனால அவருக்கு மனசுல ஒண்ணுமே ரியாக்ஷன்ஸ் வருது இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னா சுய கட்டுப்பாடு வருது. அதனால அவருக்கு தன்னோட சுய பிரம்மனை பார்க்கறதுக்கு நிஜம் என்னன்னு பார்க்க முடியுது. அதே ஸ்வயம்தான் எல்லாருலயும் இருக்க முடியுது, எல்லாத்துலயும் இருக்கா அப்படிங்கறது பார்க்க முடியுது. இதுதான் 7ஆவதுல இருந்து 12வது ஸ்லோகத்துல சொல்லி இதான் ஞான கர்ம சந்நியாச அப்படின்னு பகவான் சொல்றார். 13ல இருந்து 21ல ஞானிகள் எப்படி, ஞானம் என்ன, எப்படி ஒருத்தர் தன்னை தானே புரிஞ்சுட்டு நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியூர்ல இருக்க பூவல் வாழ்க்கையும் இருக்கு, உயிரினங்கள் எல்லாத்துலயும் அதே தான் இருக்கு
அப்புறம் எப்படி தன் குணம்தான் தான் அப்படின்னு புரியுறது. தன் உடம்புல இருக்கிற கருவிகள்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனா நான் ஒண்ணும் பண்ணல. அது தானே ஓடிட்டு இருக்கு பிரகிருத்தினால. அதனால வர எந்த பலன் இருந்தாலும் அது எந்த சொந்தம் இல்ல அப்படின்னு புரியுது. ஆனா இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்கதான் இருக்கு. அந்த குழப்பத்தை தனக்கே தன்னோட ஞானத்துல அழிச்சிட்டு பிரம்மனை எது நிஜம் அது எப்ப புரியுறதோ அப்பதான் ஒரு கர்மயோகி ஆக முடியும் அப்படின்னு சொல்ற 16வது ஸ்லோகத்துல. எப்படி இது எல்லாத்தையும் பிரம்மன்லயே நிலைச்சுண்டு, அதாவது எது நிஜமோ அப்சல்யூட் ட்ரூத் ஏதோ அதுல நின்றுண்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது பண்ணிட்டு இருக்கவா, வெறும் பிரம்மன்லயே தன்னை கழிச்சுட்டு இருக்கிறவா, அந்த அந்த உலகத்திலேயே இருக்கிறவா, அவளுக்கு எல்லா அழுக்கும் போயிடும். இந்த மாதிரி எல்லா அழுக்கும் போனோம்னா அவளுக்கு விதேக முக்தி கிடைக்கும். விதேக முக்தினா தேகத்திலேருந்து முக்தி கிடைச்சு இந்த ஜென்மம் திரும்பி வராம இருக்கும். இந்த மாதிரி குறையில்லாத எதுவும் அழுக்குப்படியாத பிரம்மன் அதை யார் கண்டுபிடிக்கிறாளோ அவளுக்கு இந்த ஜென்மத்திலேயே அமர்த்துவம் கிடைச்சிடும், திரும்பி வர வேண்டாம். எந்த மாதிரி பிராரப்தனால எந்த மாதிரியான நிலை வந்தாலும், நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஒரு குழப்பம் இல்லாம சமத்துவமா எடுத்துண்டு இந்த உலகத்திலேருந்து தன்னைத்தானே ஒரு பிணைப்பு இல்லாம இருந்துட்டு ஆனந்தமா இருக்கலாம், பரம ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு 13ல இருந்து 21 ஸ்லோகத்தை சொல்ற. அடுத்த 2 ஸ்லோகத்துல வைராக்கியத்தை பத்தி சொல்ற. எப்படி எல்லாத்தையுமே விட்டுண்டு இருக்கணும், எது ஒரு டிட்டாச்மெண்டோட எதுக்குமே ஒரு பிணைப்பு இல்லாம, காமம் குரோதம் இதுதான் மெயின் நம்மளோட வில்லனே அது ரெண்டு தான். அதை விட்டுட்டு ஒரு கட்டுப்பாடோட எப்படி ஒரு வைராக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு 22 23 ஸ்லோகத்துல சொல்ற. 24ல இருந்து 26ல விதேக முக்தி பத்தி சொல்ற. எப்படி நம்ம ஜீவன் முக்த அடையலாம், இந்த மாதிரி ஜீவன் முக்தாவா இருக்கிறவா எப்படி தனக்குள்ளேயே இருந்துட்டு தூயமா மனசு தூயமா வச்சுட்டு இருக்காளோ, எல்லாரையும் அன்போட பாக்குறாளோ, நமக்குள்ள இருக்கிறது தான் எல்லார்ட்டையும் இருக்கா அப்படின்னு பாக்குறாளோ, அந்த மாதிரி அவளுக்கெல்லாம் விதேக முக்தி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி 3 ஸ்லோகத்துல தியான யோகத்தை பத்தி கொண்டு போற. அடுத்து 6வது அத்தியாயம் தியான யோகம். தியானம்னு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி சொல்ற. 27 28 ஸ்லோகத்துல கடைசியில பகவான் தான் நம்மளுடைய எல்லா யாகத்தையும் எல்லா தியாகத்தையும் எல்லா தானத்தையும் அவருக்கு தான் போறது, அவர் தான் மகா ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் அவர் ஒரு தோழனா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருந்து ஒரு ஞானி எப்படி சாந்தி அடையிறார் அப்படின்னு கடைசி ஸ்லோகத்தை சொல்ற. அந்த 69வது ஸ்லோகம் தான் நம்ம இதா எடுத்துட்டு இருக்கோம், பிரார்த்தனையா எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த அத்தியாயம் அழகா எப்படி சாங்கிய யோகத்திலேருந்து கர்மயோகம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தியான யோகத்துக்கு எடுத்துன்னு போற. அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப அழகா இந்த அத்தியாயத்தை புரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்லோகத்துக்கு போலாம். அவதரணிக்காலேருந்து. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதா அத் பஞ்சமோऽध्यायः. இப்பொழுது சொல்லதான் அவதரணிக்கா 5வது அத்தியாயனால பஞ்சமோ அத பஞ்சமோ ராகாத் கொடுத்து அத பஞ்சமோऽध्यायः மோத்யா மோமில் ராகாத். மக்கள்லாம் எப்போதும் சொல்றதுதான். முதல் ஸ்லோகத்துக்கு போலாம்.
अर्जुन उवाच सन्न्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं च शंससि यच्छ्रेय एतयोरेकं तन्मे ब्रूहि सुनिश्चितम्. சந்நியாசம் சந்நியாசம் கர்மணாம் கர்மங்களில் புனக பிறகு யோகம் ச மற்றும் சௌஷசி போற்றுதல் யத் இந்த ஸ்ரேய நல்லது ஏதயோக இந்த இரண்டில் ஏகம் ஒன்று தத் எது மே எனக்கு ப்ரூஹி கூறு சுனிஷ்சிதம் உறுதியாக. இதே மாதிரி நம்ம முதலையும் கேட்ட மாதிரி இருக்கும். அது திருப்பி திருப்பி அர்ஜுன் இது கேட்கிறார். என்ன கேட்கறதுன்னா, முதலில் நீ யோகத்தை பற்றி கூறினாய், பின்பு கர்மங்களின் சந்நியாசத்தை போற்றினாய். இந்த இரண்டில் எது எனக்கு மிக சிறந்தது என்று உறுதியாக கூறு அப்படிங்கிற ஒரு க்ஷணமா பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச தனித்தனியா சொல்லணும். சந்நியாசங் சந்நியா ரெண்டு இன்னும் இருக்கு. சந்நியாசங் கர்மணாங் கிருஷ்ண கர்ம இருக்கு. நாங் அது நெடுலெழுத்து. கிருஷ்ண புனர்யோகைஞ்ச புனர் கொடுத்து யோகைஞ்ச ஷௌசசி ஷௌசசி சௌஷசி எல்லாம் இல்ல, ஷ அப்புறம் ச அப்புறம் சி. புனர்யோகைஞ்ச ஷௌசசி யச்ரேய இச்சு இச்சு ரே மூணு இருக்கு. யச்ரேய ஏத ய ஏ இல்ல ய ஏத யச்ரேய ஏத யோரே கன் யோரே ரெண்டுமே நெடுத்து கன் தன்மே ப்ரூஹி தன்மே தமிழாக மே ப்ரூ மே மேலராக ஹி சுனிஷ்சிதம். ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச சந்நியாசं கர்மணாं கிருஷ்ண புனர்யோகை ச சம்சசி யச்ரேய ஏதயோரேகன் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ணா. அர்ஜுனனுக்கு சண்டை போட வேண்டாம், தன்னோட எல்லாருமே உற்றார்களை அவள்லாம் கொல்ல வேண்டாம் அப்படிங்கறத பகவானுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணா அந்த எனக்கு பாவம் வரும், இந்த மாதிரி இருக்கிறத விட நான் பிச்சையே வாங்கிட்டு இருக்கேன், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அர்ஜுன் ஒரு குழப்பத்துல, இப்ப நம்ம ஒரு குழப்பத்துல இருந்தோம்னா நமக்கு யார் என்ன சொல்றாளோ நமக்கு ஒரு பதில் நம்ம மனசுல வச்சுட்டு இருப்போம். அந்த பதில் தான் சொல்ற அந்த அதுக்கு மாதிரிதான் கேட்டு இருப்போம். எவ்வளவு சொன்னாலும் நமக்காதுல என்ன விழுவும் அந்த சமயத்துலன்னா, நமக்கு ஒரு ஒரு வழி தெரிஞ்சுன்னு இருக்கும். அந்த வழிக்கான இருக்கிற வார்த்தைகள் மட்டும்தான் காதுல விழும். பாக்கி எவ்வளவு சொன்னாலும் காதுல விழாது. அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு நம்ம இந்த சண்டை போட வேண்டாம், இதுல இருந்து ஓடி போயிடணுங்கிற ஒரு மனசோட உட்கார்ந்து இருக்காரு. சன்னியாசமே வாங்கிட்டு போயிடலாம், பிச்சை எடுக்கலாம் அப்படிங்கிறது. சோ பகவான் எதை சொன்னாலும் அவருக்கு என்ன தோணிட்டு இருக்குன்னா, சன்னியாசம் பத்தி தான் நல்லதா இருக்கு, சன்னியாசம் நல்லதா இருக்கு, சன்னியாசம் பண்றது தானே சொல்லிட்டு இருக்க நீ, பின்ன நீ ஏன் என்ன சண்டை போடுற அப்படின்னு அவருக்கு மனசுல வருது. சோ பகவான் கேட்கிற புனர்யோகம் ச சம்சி, பின்ன எதுக்கு இந்த யோகத்தை பத்தி சொல்ற? இப்ப 4வது அத்தியாயத்துல நைஜ்ஞானேன சதுருஷம் பவித்ரமிக வித்யதே தத் ஸ்வயம் யோக சம்சித்த
காலேனாத்மனி விந்ததி. யார் இந்த யோகத்தை பர்ஃபெக்டா வச்சுட்டு இருக்காளோ, தன்னை பத்தி ஒரு ஞானம் வச்சுட்டு இருக்காளோ, அந்த மாதிரி ஆளுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான்கிட்ட அவர் கேட்கிறார், சம்டைம்ஸ் சாங்கிய யோகம் நல்லதா இருக்கு அப்படிங்கிறார். ஞானேன சதிருஷம், ஞானம் யாருக்கு இருக்கோ அது அது இருந்தா போருங்கிற. இல்லைன்னா சில சமயம் கர்மம் பண்ணும் அப்படிங்கிற. சோ இதுல ரெண்டுத்துல எது எச்சரேய ஏதையே ஏதையோரேக்கம் தன்மே புரோஹி சுனிஷ்சிதம். இதே கேள்விதான் அவர் 2வது அத்தியாயத்திலும் கேட்டார். அதுக்கும் பகவான் சில கர்மயோகம் பண்ணு, உன் கர்மங்களை பண்ணு, உன் கர்த்தவியத்தை பண்ணு, யோகத்துல இருந்துட்டு சமத்துவமா பண்ணு அப்படிங்கிறார். 3வது அத்தியாயத்திலையும் சொல்றாரு, நிச்சயமா சொல்லு, உறுதியா சொல்லு, எது எனக்கு ரொம்ப ஸ்ரேயஸானது அப்படின்னு. அதுக்கும் பகவான் தான் சொல்றாரு, நீ சண்டை போடு, அதான் உனக்கு நல்லது. எதுக்குமே ஒரு ஆசை இல்லாம, நான் தான் பண்றேங்கிற ஒரு இது இல்லாம, ஒரு வருத்தமும் இல்லாம, தன்னோட காரியத்தை பண்றதை விட தன்னோட காரியம் பண்றதுல அதுல சில தப்பு இருந்தாலும் நம்ம காரியம் பண்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அர்ஜுனன் மனசுல எப்பொழுதுமே என்ன, சன்னியாசம் வாங்கணும்னு. அதனாலதான் அவருக்கு இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு. அர்ஜுனனுக்கு மோட்சம் வரணும், அதான் அவருக்கு அர்ஜுனனும் மோட்சம் அடையணும்னு தான் அவருக்கு ஆசை. ஆனா இந்த பிணைப்புகள்லாம் இருக்கிறதுனால அவருக்கு குழப்பம் இருக்கு. சோ இந்த மாதிரி கர்மயோகம் பண்ணாதான் நல்லது அப்படிங்கிறது அவருக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அந்த ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால. அதனால்தான் அவருக்கு மோட்சம் அடையணும்னு ரொம்ப ஒரு ஆசை இருந்தாலும், இந்த குழப்பம் தீர வரைக்கும், அவருக்கு தீராத வரைக்கும் அவருக்கு இந்த மோட்சம் கிடைக்காது. அதுக்காக பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்ம யோகश्च நிஸ்ரேயச கராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. சந்நியாசம் கர்மயோகம் ச மற்றும் நிஸ்ரேயச முழுமையான ஆனந்தம், கராவ் கொடுக்கும், உபௌ இரண்டும், தயோ இந்த இரண்டுக்குள், தூ ஆனால், கர்ம சந்நியாசா கர்மங்களை சந்நியாசம் செய்வது, கர்ம யோகம் பண்றது, விசிஷ்யத்தே மேலானது. என்ன சொல்ற, கர்மத்தின் சந்நியாசம், கர்மத்தின் யோகம் இரண்டுமே முழுமையான மோட்ச நிலை கொடுக்கும். ஆனால் இந்த இரண்டில் கர்மயோகம் கர்ம சந்நியாசத்தை விட மேலானது அப்படிங்கிற. இதுல இந்த சந்நியாசம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி சாங்கிய சந்நியாசம். இது வெறும் துறவியா இருக்கிறது மட்டும் இல்ல, துறவியா இருந்து தன்னையே தெரிஞ்சுட்டு இருக்கிற சாங்கிய சந்நியாசம் அது இதோட பெருசு. கர்மயோகம் அதோட சிறந்தது அப்படிங்கிற போர்ஷனா பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச சந்நியாச கர்ம யோகश्च, சந்நியா ரெண்டு ரெண்டு இன்னும் இருக்கு, கர்ம யோகश्च கர்மராகத்துக்கு, நிஸ்ரேயசகரா உபௌ, நிஸ்ரே ரெண்டு இஷ்யூ இருக்கு, நிஸ்ரேயசகரா உபௌ தயோஸ்து யோ में ராகத்துக்கு, கர்ம சந்நியாசாத், சந்நியா ரெண்டு இன்ன பிரியா, சாத் கர்மயோகோ விசிஷ்யதே, विशिष्यते श्रीमदागात कीर्तन। श्री भगवानुवाच सन्न्यास कर्म योगश्च निःश्रेयसकरा उभौ
தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யன் சொல்லி தரத்த அந்த சிஷ்யன் எந்த ஸ்டேஜ்ல இருக்க கத்துக்கிறதுல அதுக்கு தகுந்தாப்புல சொல்லிட்டு இருக்க. சோ பகவானுக்கு தெரியறது அர்ஜுனனுக்கு எது சரியானது. அர்ஜுனன் சந்நியாசம் பண்ணா சரியா இருக்குமா, கர்மயோகம் சரியா இருக்குமா? அர்ஜுனன் என்ன மாதிரி ஆளு? மகாபாகு சத்திரியங்களே ரொம்ப ரொம்ப பலசாலி. சோ அவர் வந்து சத்திரிய குலத்துல பிறந்துட்டு எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்காக வந்திருக்கார். அந்த மாதிரி கர்மங்கள்ல விட்டுட்டு சன்னியாசம் எடுக்கிறது சரியில்லை. அதனாலதான் அவருக்கு எப்போதுமே சொல்லிட்டே இருக்காரு, கர்மயோகம் பண்ணு, கர்மயோகம் பண்ணு. ஏன்னா அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தான் இருக்காரு. நல்ல ஒரு மெச்சூரா இருக்கிற வாழ்க்கை இந்த மாதிரி சொல்லுவாருன்னா இல்ல, சொல்ல மாட்டார். அப்ப அவர் சாங்கிய யோகம் பண்ணுப்பாரு. ஏன்னா அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியில அவர் இருக்கார். சோ பகவான் இந்த ஸ்லோகத்துல முதல்ல சொன்ன மாதிரியே திருப்பி திருப்பி அதான் சொல்றார், கர்மயோகம் பண்ணு. கர்மயோகம் பண்ணி தன்னையே ரியலைஸ் பண்ணிக்கோ, தான் யாருங்கிறத கண்டுபிடிச்சுக்கோ. இந்த உலகத்திலேயே இருந்து இந்த உலகத்துக்கான கர்மங்களையே பண்ணிண்டு, அந்த கர்த்தவங்கள் எல்லாம் பண்ணிண்டு, எல்லாருக்குமே ஒரு நிறைய துயரம் வந்துன்னா, ரொம்ப கஷ்டம் வந்துன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாம், சன்னியாசம் வாங்கிடலாம் அப்படின்றது. அது வந்து ஒரு ஆன்சரே இல்லை. சன்னியாசம் வாங்கிட்டு போறதுனால நமக்கு ஏதாவது கிடைக்க போறதா? ஒண்ணும் இல்லை. திருப்பி அதே சம்சார புத்தி தான் நமக்கு இருக்க போகுது. அந்த மாதிரி இருந்துட்டு பண்றதை விட இது நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சுட்டு இந்த உலகத்தோட இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணிட்டு இருந்தோம்னா, அது அந்த மாதிரி பண்ணா இந்த துக்கங்கள்லாம் தானே ஓடி போயிடும். ஏன்னா இதெல்லாம் கர்ம, பிராரப்த கர்மா. இது நம்ம கர்மம் பண்றதுக்காக வந்திருக்கோம், பண்ணிட்டே இருக்கோம். இதோட பலன் நமக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்றது. சோ அதுக்காக அர்ஜுன் எந்த மனநிலையில இருக்கானோ அதுக்கு தகுந்தாப்புல சொல்றது. ஏன்னா விட்டு கொடுக்கறது வெறும் இது நஜம் இல்ல, எது நஜம் அப்படின்னு தெரியாம விட்டு கொடுக்கறதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பிணைப்புகள்லாம் வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு, அது நிஜம் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா அந்த 3 மணி நேரம் நம்ம அந்த அதான் நிஜம் நினைச்சுட்டு அந்த கேரக்டரோட, நல்ல படமா இருந்தா சொல்றேன், அந்த கேரக்டரோடய நம்ம தான் இருந்துட்டு அதோடய நம்ம பிணைஞ்சுட்டு இருப்போம். நம்ம அதுக்குள்ள போயிடுறோம், அது நிஜம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட. ஸோ இந்த சாங்கிய யோகாக்காரர்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வேணும். இது இது நிஜம் இருக்கு, இது நிஜம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் அதையும் தாண்டிண்டு ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கணும். யோக வசிஷ்டத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அக்ஞாஸ்யார்த்த பிரபுத்தஸ்ய சர்வம் பிரக்மேதி யோ வதேத் மகாநிராய ஜலேஷு ச தேன விநியோஜிதः. யார் ஒரு குரு எல்லாம் பிரம்மன் எல்லாம் பிரம்மன்னு ஒரு குழப்பமான ஒரு மனுஷனுக்கு சொல்லி கொடுக்கிறாளோ, ஒரு குழப்பமான இருக்கிற ஒரு மனசுல இருக்கிற வாழ்கிட்ட வந்து எல்லாமே பிரம்மன், எல்லாமே நீ இல்ல அப்படின்னு ஒரு சாங்கியோகம் சொல்லி கொடுத்தோம்னா, அவ வந்து மகாநிராய ஜலேஷு, அவ வந்து அந்த மனுஷனுக்கு யாருக்கு சொல்லி கொடுக்குறாரோ அவளை ஆக்சுவலி நரகத்துல தள்ளி விடுறார் அப்படின்னு சொல்லுவார். சோ பகவான் வந்து அந்த அர்ஜுனன் மனநிலையை பார்த்துட்டு எது சரிங்கிற சொல்லிட்டு இருக்கார். யோகம் பண்ணாம கர்மமா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், யோகம் பண்ணாம இருக்க முடியாது. யோகம்னா என்ன? சமத்துவம் யோக உச்சதே. எல்லாத்தையுமே விட்டுப்புட்டு எல்லாமே சமமா பாக்குறது, அதான் சமத்துவம். அது இல்லாம கர்மம் பண்றதா இருக்கட்டும், ஞானம் பண்றதா இருக்கும், ஞானமா இருந்து வச்சுட்டு இருக்கட்டும், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. சோ அந்த மாதிரி யோகம் இல்லாம பண்றதுக்கு அந்த வழியில அர்ஜுனன் வந்து சன்னியாசம் போகணும்னு சொன்னா அதுல ஒண்ணும் கிடைக்காது
அப்படின்னு பகவான் புரிஞ்சுண்டு பகவான் சொல்றார், யாரு கர்மம் பண்றாளோ அதான் சுப்பீரியர், அதான் ஸ்ரேயஸானது. இந்த மாதிரி வெறும் ஒரு ஞானத்தை வச்சுன்னு தெரியறதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. ஒரு ஞான யோகியா இருக்கணும். ஏன்னா ஞான யோகியா இருந்தா வெறும் ஞானத்தை வச்சுட்டு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. கர்மயோகியா இருந்தா அதோட இந்த ஞானம் சேர்ந்து இருந்தா நம்மளால பண்ண முடியும். கர்மயோகம் பண்றதுக்கு ஞான யோகம் தேவையில்லை. ஆனா ஞான யோகம் பண்றதுக்கு கர்மயோகம் வேணும். சோ அதனால கர்மயோகம் இந்த ஞான யோகத்தை விட சிரேஷ்டமானது. அதோட சிரேஷ்டமானது பக்தி யோகம். சோ அதனாலதான் முதல்ல சாங்கிய யோகம் சொல்றாரு, அதுக்கப்புறம் கர்ம யோகத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறமா பக்தி யோகத்தை பத்தி கீதையில சொல்றாரு. அதேதான் ஸ்ரீமத் பாகவத்திலையும் சொல்றாரு. யோகாஸ்திரயோ மயா புரோக்தா நிருணம் ஸ்ரேயோ விதித்சயா ஞானம் கர்மச்ச பக்திஷ்ச நோபாயோன்யோஸ்தி குத்ரச்சித். நான் 3 யோகங்கள் சொல்லியிருக்கேன் மோட்சம் பெறறதுக்கு. ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம். இதை தவிர இந்த 3 தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்ல மோட்சம் பெறறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. சோ அதனால்தான் கர்ம யோகியா இருந்துட்டு பண்றதுதான் இதோட சிரேஷ்டமானது, வெறும் ஞான யோகத்தோட அப்படிங்க சொல்லிட்டு அப்புறமா பக்தி யோகத்தை பத்தி சொல்லுவார். அது ரெண்டுத்துக்கும் முடியல தியான யோகத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த ஸ்லோகம், இந்த அத்தியாயம் போயிட்டு இருக்கு. அதோட நீங்க கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒருத்தருக்கும் ஒரு டைம் கொடுக்கல. யாருக்காவது சொல்லலாம் சொல்லிக்கலாம்.